கொண்டிருக்கீங்கன்னா நீங்க எப்பவும் பார்த்து கொண்டே இருப்பீங்க. புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்களினுடைய முதலீடு இலங்கையிலே கொண்டு வந்து அதை எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்ய முடியும்? அந்த அட்வான்ஸ் ஒரு போகாத ஆட்கள் மற்ற ஆட்களுக்கு இப்படி ட்ரெயின் பண்ணாம அரசாங்கத்தின் உதவியோ அல்லது அமைச்சர் ஒருவருடைய உதவியோ நாடும் போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீங்க விழுந்த எல்லாரும் வந்து சிரிப்பினம் கதைப்பினம் அதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களோட என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலை நடக்காது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது வேறொரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. இலங்கையினுடைய மாற்ற வேண்டும். புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் 5% இங்கே வடகிழக்கு மக்களுக்காக வழங்க வேண்டும். நீங்கள் அதை சொல்லலாம், நீங்கள் அதை முன்னோடியாக செய்து காட்டலாம். எல்லோருமே அதை நோக்கி எப்படி சிந்திப்பார்? I think that's a tough question. So sometimes சில வேளை யோசிக்கிறேன் யாராவது எமது அரசியல் தலைவர்களினுடைய மனங்களில் எவ்வாறான மாற்றங்கள் வரணும், எவ்வாறான சிந்தனைகளை நோக்கி அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல்வாதியை வந்து எலெக்ட் பண்றது மக்கள் தானே. உங்களுக்கு தெரியும் 30 ஆண்டுகளாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல பாடசாலைகள் இருக்கிறது, பல கிராமப்புறங்களில் அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறது. அதை நோக்கி உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இந்த திட்டங்களுக்கான விரிவுபடுத்தும் நோக்கம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நீங்களும் வந்து ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலையிலே அதை வாரி வழங்குவதற்கான? குட் கொஸ்டின். பட் யாழ்ப்பாண ஹிந்து காலேஜுக்கு போனது என்னென்ன நான் ஓல்ட் போய். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி என்னோடு சேர்ந்து தொகுத்து வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் தேவராஜ். வணக்கம். வணக்கம் சுலக்ஷன். இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் வழமை போல அரசியல்வாதி இல்லாமல் சற்று மாறுபட்ட, அதாவது குறிப்பாக கல்வி புலம் சார்ந்த ஒருவர், அதாவது எங்கள் மண்ணில் இருந்து சாதித்த ஒருவரை இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்க போகிறோம். அமெரிக்காவினுடைய விஞ்ஞானியாக இருந்து எங்களுடைய நாட்டிற்கு பல கல்வி உட்பட பல விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்போடு பல காலமாக தொடர்ந்து இங்கு வந்து செல்லக்கூடிய ஒருவராக இப்போது அவர் வந்திருக்கின்ற நேரத்தில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவர் வேறு யாருமல்ல, விஞ்ஞானி சிவலிங்கம் சிவானந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிகமாக அரசியல்வாதிகளை களங்கண்ட இந்த நிகழ்ச்சியில் உங்கள் போன்ற ஒரு கல்வியலாளரை மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து செல்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக நீங்கள் கற்ற கல்வியை உங்களுடைய மண்ணுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தினம் இங்கு வந்து செல்கிறீர்கள். எங்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு அதற்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். முதலிலே ஒரு சில விடயங்களை கேட்டுவிட்டு ஏனைய விடயங்களுக்கு செல்லலாம். இந்த நிலைக்கு நீங்கள் வந்ததற்கு பிரதானமான காரணம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? அதை இந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் எவ்வாறு உழைத்தீர்கள் விஞ்ஞானி என்கின்ற அந்த நாமத்தில்? இந்த நான் நிலை நடக்கிறது என்னுடைய அம்மாவோட டெடிக்கேஷனால் தான். அம்மா வந்து நான் வந்து அப்பா வந்து பிரின்சிபல், அம்மா வந்து டீச்சர். நாங்கள் 9 பிள்ளைகள், நான் 6வது. Education and is a priority for them. கன விஷயம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன். அந்த எப்பவும் வந்து அவர் சொன்ன பிள்ளைய படிப்பிக்கணும் என்றால் சமுதாயத்தை படிப்பி. அப்போ எப்பவும் வந்து வீட்டில் டியூஷன் ஆக்களை கூப்பிட்டு காசும் இல்லாமல் மியூசிக் யாராவது டீச்சர்ஸை வந்து எங்களோட வீட்டையை பாவிச்சு படிப்பீங்கோ, மியூசிக் கிளாஸ் பின்னுக்கு படிப்பீங்க. ஸோ அதை ஷீ பிலீவ்ட். அண்ட் ஸோ அப்பாவும் அதே மாதிரி தான். அப்பா வந்து ஸ்கூலில் பில் பண்ணுறதுல டெடிகேட் பண்ணுவார். அம்மா வந்து எங்களோட எல்லாம் இருந்து பார்த்து அந்த டியூஷன்கள் எல்லாம் ஆக்களை வந்து வீட்டில் வந்து செய்வினோம். அப்போ நாங்கள் அந்த வீட்டில் இருந்து அவையில் படிப்பிக்கைகளை கேட்டதாலேயே கணக்கு கற்றுக்கொண்டோம். மற்றது அம்மாட்ட இருந்து போஞ்சினாங்க. நாங்கள் 6வது பிள்ளைண்டா மூத்த அண்ணா லண்டனுக்கு போயிட்டா காசில் தானே 2 டீச்சர்ஸ். எப்போவும் அவசரம் அதை இதுகள் உங்களுக்கு படிப்பு எல்லாம் நல்லா செய்யலாம், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கள் தேவையாண்டாங்க. மாங்காயும் இருக்குது, தேங்காயும் இருக்குது, குழாயும் இருக்குன்னு இருக்குது. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கடலை கொண்டு வாங்குறது விருப்பம் அந்த யாழ்ப்பாணத்தில். அப்போ இந்த விடிய வெள்ளன காலையில் அந்த பெருத்துறையில் இருந்து அங்கே சாவச்சேரி மார்க்கெட்டுக்கு அந்த
ஆனியன்ஸ் அதெல்லாம் கொண்டு வருவேன், வெங்காயம் எல்லாம் இங்கே கொண்டு வருவேன். திரும்பி போகைக்குள்ள அந்த டொபாக்கோ புயலுக்கு அந்த புயலுக்கு கவன்றதுக்காண்டி பூவரசு இலைகள் எல்லாம் எடுக்க விருப்பம். ஸோ அதில் விரைக்குள்ள நான் பட 2 வெட்டி வெட்டி கொடுத்த 3% 5% தருவினோம். அது more than enough for the இது. And then even also then whenever I need it, I still remember peeling off 150 coconut because எனக்கு திடீரென்னு எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஷர்ட் வேணும். அப்போ 150 இதை செய்து போட்டு சென்ட் மைக்கேல் ஷர்ட் மாதிரி உண்டு எனக்குள்ள வாங்குறது. ஸோ இட்ஸ் பேக்ரவுண்ட். அப்போ போஞ்சனம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது, நீங்கள் பாவிச்சா நீங்களே என்ஜாய் பண்ணலாம், பாவிக்காட்டில் நீங்கள் அது போயிடும், இருக்கு வராது. அண்ட் மற்றது இப்போ சொல்கிறவமா வந்து இந்த எங்களுடைய ஆட்களுடைய ஒரு கொஞ்சம் என்னென்னா நாங்கள் சில கொஞ்சம் கூட இமோஷன். எனக்கு அப்போ சொல்லுவேன்னா, தம்பி நீங்கள் யாராவது உங்களை தள்ளி விழுத்தினா நீங்கள் இருந்து அழுது அவனோட சத்தி கொண்டு இருக்கல, நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க. அவன் நல்ல சந்தோஷமா இருக்கான், எழும்பி அவனை இக்னோ பண்ணி போட்டு டச் பண்ணி போட்டு போய்கொண்டே இருக்க போய்க்கணும். தென் அவர் வந்து அழுது கொண்டு இருப்பார், நீங்கள் முன்னுக்கு போயிட்டீங்க. ஸோ அதை அப்போ வந்து இந்த இமோஷனை கட்டுப்படுத்தணும். இமோஷனை கட்டுப்படுத்திங்கன்னா நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். மற்றது சொல்கிற அம்மா எனக்கு நல்லா இருக்கு, இந்த நீங்கள் ஒரு மலையை பார்க்கல, நான் ஒரு பக்கத்தில் இருந்து பார்ப்பேன், அதில் நல்ல வடிவான வியூவாக இருக்கும். ஆனால் சில ஆட்கள் வேறு பக்கத்தால் பார்க்கல, அந்த பக்கத்தில் மலையில் வந்து அழகான தோட்டம் இருக்காது. அப்போ மற்றால் வந்து அது வடிவில்லை, அது கூடாண்டா அதை வந்து நீங்கள் சொல்லாதீங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாமல் everyone has a different view, right? So don't judge others. And மூன்றாவது pragmatism. 9 பிள்ளை, அப்பா வந்து டொமேட்டோக்கடையில் படிப்பிச்சவர். அப்போ அவள் தனியத்தான் எல்லாம் பார்க்குறவர், அவன் டீச்சர். 4 மணிக்கு கிளம்பி எங்களுக்கெல்லாம் இடியப்பம் செய்து சாப்பாடுகளும் தந்துட்டு படிச்சுட்டு தானும் எங்களை படிப்பிச்சுட்டு போகும். ஸோ என்னோட pragmatism. அப்போ வந்து உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்காது. அது 100% வரும், 100% எல்லாம் வருமென்று பார்த்துக்க இருக்கக்கூடாது. 20% வந்தாலே சந்தோஷமா எடுத்துட்டு மூவ் பண்ணுங்க. அடுத்த முறை அடுத்த 20 எடுங்கோ. அடுத்த ஆனால் 100% வருமென்று பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் எப்பவும் பார்த்துக்கொண்டே இருப்பீங்க, ஒரு காலம் 100% வராது. ஸோ இந்த 3 இது வந்து இன்ஸ்டியூட். மற்றது ஜெஃப்னா ஹிந்து காலேஜ், அங்கே வந்து நான் டீச்சர்ஸ் டெடிகேட்டட் ஃபார் த தங்களோட பிள்ளைகளையும் பார்க்காமல் எங்களையே வடிவாக பார்த்து ஒரு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தி ஹார்ட், and they really dedicated the foundation they built on the education structure. And also I think the main thing I found is I believe in myself, I can do it, nobody is going to stop me. That confidence was built, and the confidence எனக்கு அங்கே வந்தது. என்னால் முடியும். ஆட்கள் இயலாதுன்னு சொன்னாலும் அதை கேட்காமல் மூவ் பண்ணலாம். சில வேளை சொல்லுங்க, உனக்கு கொஞ்சம் தடிப்பு பரவாயில்ல, கொஞ்சம் தடிப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐ ஹேவ் டு பிலீவ். இப்போ சயின்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் அதை பிலீவ் பண்ணாட்டில் யூ கேனாட் டூ இட். என்ன சரி, தடிப்பு இருக்கணும். சில என்னன்னா இங்கே சில வேலை அவன் தடிப்பான், பரவாயில்ல, கொஞ்சம் தடிப்பு வேணும், எங்களுக்கு நல்ல தடிப்பு வேணும். அது சரி. அது இருந்து இப்போ இந்த பெருதனியாவில் எனக்கு நல்ல வடிவான ஒரு எஜுகேஷன் கிடைச்சது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வச்சுத்தான் என்கிட்ட சக்ஸஸ் இல்லை. இங்கே என்ன கிடைக்கலைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றது வந்து இங்கே வந்து எப்பவும் வந்து ஃபிசிக்ஸ்ண்டா ஃபிசிக்ஸுக்கு இல்லை, கெமிஸ்ட்ரிண்டா கெமிஸ்ட்ரிக்கு இல்லை, இன்ஜினியரிங் இல்லை. ஆனால் நான் நாங்கள் யூஎஸ்ஏ போனோடனே அப்படி ஒரு வித்தியாசம் இல்லை. நான் ஃபிசிக்ஸ் செய்யக்கல, நான் செய்த எல்லாமே இன்ஜினியரிங்கும் கெமிஸ்ட்ரியும் கணக்கு. அப்போ அந்த கிராஸ் டிசிப்ளின், தட்ஸ் தி ஓன்லி வீக்னஸ் ஐ சி இட். அண்ட் இப்போ அதையும் ஃபிக்ஸ் பண்ணினா இந்த ஸ்லோன் really இங்கே வந்து they can நல்ல they will be very successful. So and when I went there
அங்கே போகைக்குள்ள சிகாகோக்கு எனக்கு கிடைச்சது 5 இடத்துக்கு கிடைச்சது. ஒன்று வந்து பேர்டியூ, மற்றது வந்து ப்ரவுன் யூனிவர்சிட்டி உண்டு, and few others, and then University of Chicago Circle Campus. அந்த நாட்டில் இன்டர்நெட் டைமில் தானே எங்களுக்கு தெரியாது. ஸோ வெந்து அப்போ இதுகளெல்லாம் பெரிய நான் பெருசுகளை விட்டுட்டு இந்த இப்போதான் ப்ரோக்ராம் ஒன்று தொடங்கி இருக்கிறோம். பட் தென் இட்ஸ் அ ஃபேட். ஐ டென்ட் வாண்ட் டு பேக் ஆஃப். ஐ வெண்ட் தென் அந்த இயரில் வந்து தான் இவையில அதை டெவலப் பண்ணுறதுக்காண்டி பெருசாக அந்த சிகாகோவில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ப்ரொஃபஸர்ஸை வெளியிலேருந்து கொண்டு வந்து கணக்கு 15 எங்கட ப்ரொஃபஸருக்கு 15 மில்லியன் கொடுத்தவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஃப்ராரெட் மெட்டீரியலை டெவலப் பண்ண சொல்லி. அப்போ எனக்குண்டா நான் இப்போ ஃப்ரெஷ் ஆஃப் த பிளேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒழுங்காக இங்கிலீஷும் அதுக்கு தெரியாது. நான் அப்போ எல்லாம் தமிழ் மீடியத்தில் கொஞ்சம் படிச்சாங்களே இங்கிலீஷில். ஸோ இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள். அண்ட் சடன்லி தென் தட் இந்த ப்ரொஃபஸர் இந்த ஒய்ஃப் வந்து பிரஸ்ட் கேன்சர். காசு வந்துட்டுது, ப்ரொஜெக்டுகள் இருக்குது, அட்வைசர் அவர் வந்து ஒய்ஃப் வந்து passed away after 2 years. So it was struggle, and but I think அதான் opportunity வரைக்குள்ள எல்லாருக்கும் பாவிக்கிறீங்களா அல்லதான். உங்களுடைய இந்த கல்வியை, நீங்கள் இருக்கின்ற இந்த நிலையை எமது மக்களுக்கு, குறிப்பாக இலங்கையிலும் வடபுல மக்களுக்கும் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இந்த ஆண்டு இல்லாவிட்டால் இப்போது நீங்கள் வருகை தந்ததனுடைய நோக்கம் என்ன? என்ன திட்டத்திற்காக இப்போது இந்த விடயத்தை செயற்படுத்த போகிறீர்கள்? 12 வருஷத்துக்கு முதல் இந்த பிரச்சனைகள் நடந்ததால் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு என்னோட அப்பாட பிரதரை வந்து அவர் வந்து இங்கே அவருடைய ஃபார்மில் அவர் 72 வயசில் போய்க்கல மேலேருந்து சுட்டோம். வேறு ஆக்களும் அதே இதை நடந்திருக்கு என் ஃபேமிலியில். என்னுடைய ஊராக்கள் எல்லாரும் என் கசன் எல்லாம் இப்போ கனடாவில் இருக்கணும். ஸோ அண்ட் தம்பி வந்து கோல்டு அட்வான்ஸுக்கு 83 ஓடிட்டார். ஸோ இப்போ திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ வந்து அதுக்கு பிறகு ஐ திங்க் சோஷியல் பேமெண்ட் இருந்தது. அவர் த்ரூ த NSF கூப்பிட்டு வந்து ஒரு கிவ் அ டாக். என்னோட அம்மா எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருந்தப்போ ஸோ கூப்பிட்டு தென் நான் அவளோட கதை கேட்கல. இங்கே வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது செய்யுமே நேர் வந்து இங்கே வந்து அவர் சொன்னார், நீங்கள் சவுத்துக்கு செய்ய தேவையில்லை, ஏன் நீங்கள் யாழ்ப்பாணத்தாக்களுக்கு நீங்கள் போயிட்டு செய்யுங்க, ஜப்னாக இந்துக்கு செய்யுங்க. நான் I gave a talk. அதுக்கு பிறகு கொஞ்சம் வேலோடு எங்கே வச்சுட்டு போய் அந்த ஜான that's how it started. கொஞ்சம் it took a while. I mean கொஞ்சம் bitterness இருக்கைக்குள்ள wound was deep. So it takes a while to fix it. I mean, we have to move forward. I agree. I mean, I think if we always look back, we are going to meet with another accident, right? So, and you can't do anything. You cannot repeat it. So let's live the current, right, present. So then I was thinking, யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யலாம்ல. நான் செய்கிற டெக்னாலஜி இந்த சோலாவில். சோலாவை வந்து இங்கே வந்து ஒரு ட்ரைனிங்கை கொடுத்தா தென் சோலார் எனர்ஜி வந்து எல்லாத்துலேயும் இருக்கு. ரூஃபுக்கு மேலே போட்டா பிறகு ஒரு டைம் இருந்து காசு தேவையில்லை. அப்போ வேறு டெக்னாலஜின்னா எதை ஒன்று. ஸோ அப்போ அதை செய்கிறதுக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து இந்த பட்டா வந்து அது எடுத்து இது அந்த 10ஆம் வகுப்புல இருந்து அந்த அட்வான்ஸில் போகாத ஆட்கள் மற்ற ஆட்களுக்கு இப்படி ட்ரெயின் பண்ணலாமா? அப்போ ட்ரெயின் பண்ணுறது யார் ட்ரெயின் பண்ணலாம்? யூனிவர்சிட்டி ஆட்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும். ஸோ வேல்கிட்ட வந்து ரவிராஜன் வந்து கலனியாவில் ஒரு ப்ரொஃபஸரையும் எந்த ஜப்பா பெருதனியாக தான் அங்கே போனேன். ஸோ அவிலையும் வச்சு நான் சொன்னேன், நீங்கள்லாம் இங்கே வாங்க ட்ரெயின் பண்ணுவேன். நான் எனக்கு செய்கிறதுக்கு எனக்கு முக்கியம் நீங்கள் எனக்கு அக்ரி பண்ணணும்.
எல்லா ஸ்கூலுக்கும் போய் அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் 10th கிரேட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அவைகளுக்கு சோலாவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். நீங்க பிள்ளைகளுக்கு அது தெரிஞ்சா அவையல் வந்து வீட்டுல போய் அம்மாக்கும் அப்பாக்கும் செய்யல அது நல்லா எல்லாருக்கும் வரலாம். அடுத்தது நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸை கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் கோர்ஸை கொடுக்கல எங்கட வீட்டுல அந்த நாங்க ஊர் மேசன்ட்டா நாங்க போடுறோம். ஊர்ல இருக்கல ஊர் மேசன் அப்ப எங்கட ஊருண்ட சோலா மேசனை கண்டுபிடிச்சோம்டா ட்ரெயின் எடுத்தோம்னா ஒரு கோணம் இருக்குல்ல சைக்கிள் ஒன்னே ஃபிக்ஸ் பண்ணணும்னா நாங்க சைக்கிள் கோணம் அந்த எங்கட தான் போகணும். கோணர்களுக்கு இருக்கணும். அது பெரிய இதண்டு இல்லை. ஸோ அடுத்தது சொன்னேன் டிப்ளமா அவையல் அந்த ஒரு ட்ரெயின் வந்து இப்போ நைட் ஆண்டு தே ஹேவ் சர்டிஃபிகேஷன். அதுக்கு பிறகு நான் நாங்கள் தென் ஐ வில் ஹெல்ப் யூ பேஸ் த ரிசர்ச். அவையில் அங்கே எல்லாம் வந்து டேக் இட் ஐ பே ஃபார் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அங்கே வந்து இப்போ வந்து சோலார் ட்ரைனிங் சோலார் இருக்குது. இப்போ இவையில் வந்து இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் சோலார் பேனல் எதுண்டா அங்கே இருந்து அந்த மேனுஃபேக்சரர்ஸ் can come here not to sell here, volume வந்து இங்க வந்து கொஞ்சம் தானே, but they can manufacture here and send it to India, send it to Arab, so then we have the job, right? So that was the idea. எப்படி நாங்கள் ஒரு train forces it takes time, but அந்த train பண்ணாக்கள இருந்தா அதே மாதிரி train பண்ணிட்டு then now இப்போ வந்து அங்கட சோலா மேசன் எல்லாம் ஒவ்வொரு கோணத்துலயும் இருக்கிறேன். அப்போ அந்த ஆக்கள் வந்து பயப்படாமல் வாங்கி என்ற தம்பிட்டு நாங்கள் போயிட்டு கேட்டு அவன் செய்து விடுவான், அவனை நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை வரணும், இல்லைன்னா ஒரு வாங்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து நாங்கள் ஒர்க்கிங் பண்ண அந்த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். இப்போ அந்த வரைக்குள்ள நான் 4 வருஷம் எங்கிட்ட ஆசையை போட்டேன். ஒரு ஸ்கூல் ஹை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு தரமா நான் ஒர்க் ஷாப் பண்ணி வச்சேன். அதுக்கு பிறகு நான் ஷூல் பேமெண்ட் நான் you asked me to come and do something, I am doing. Now you had to step up. So then we came out with that $240 million project. The honorable minister, right, education minister, so went through the parliament, and everybody said you will never get it because 250 million to do all the equipment and set up. He did it. He said, "Swat, okay, I asked, you did it, now you tell me what you want." So they all put together, Ravi Rajan and Peradeniya, Buddhiga and then Selania, put together a program and they just finished it. They showed the demonstration and there was no delays because everybody said, Sri Lanka, you cannot do it. This COVID didn't stop them and nothing, it's all done, right? So I think it's everything is there. That's the main thing. It's they need a little bit of support and they need a little of support from the expatriates, right? And just come and when it's support, sometimes people think it's the money. Yeah. It's the time. It's the time. Come and explain them how you are doing it, how you do it. Don't lecture. But be part of it, part of a solution, right? Everybody knows, எல்லாருக்கும் தெரியும் இங்க பிரச்சனைகள் இருக்குன்னு. வந்து நீங்க இதெல்லாம் உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை, ஒன்றும் செய்யல. நீங்க சொல்ற அந்த பிரச்சனையில மிக முக்கியமானது வந்து புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்களினுடைய முதலீடு இலங்கையிலே கொண்டு வந்து அதை எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்ய முடியும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. பலர் அதற்கு முன்வராமைக்கு காரணம் வந்து இலங்கையினுடைய அரசியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இதனால் நாங்கள் எப்படி நம்பி இங்கு வருவது என்பது பலர் சொல்கிற ஒரு விடயம். இந்த சூழ்நிலையிலே உங்களால் அந்த நம்பிக்கையை எப்படி இங்கே கொடுக்க முடிந்தது? அந்த நம்பிக்கையில அது அம்மா சொன்ன வசனம், உங்களுக்கு முழுக்கம் கிடைக்காது, ஏன்னா நீங்க முழுக்கம் வரப்போறதுக்கு பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா பார்த்து கொண்டே இருப்பீங்க. அப்ப ஒரு 20% கிடைச்சா அதுலயே அதே வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டு போங்க. இது
அந்த அந்த தன்மையெல்லாம் இருந்தேன். விரைவில் எனக்கு தெரியும் அது முழுக்கலும் நடக்காது, எனக்கு விரும்புகிற மாதிரி நடக்காது. ஆனா இப்ப வந்து இப்ப யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் இந்த மினிஸ்டர் எல்லாம் வந்து நல்ல உதவி செய்கிறார். ஜெஃப்னா ஹிந்துக்கு இன்றைக்கும் போனவர் உதவி செய்கிறார். அதை இப்போ வேம்படியும் செய்கிறார். அண்ட் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி அவளுக்கு ஏதாவது வேண்டாம். இன்றைக்கும் வேற மெடிசன் சுரேன் அவர்கிட்ட ஒரு MOU முடிக்கணும் சொன்னேன், உடனே நடக்குது. ஸோ அதான் நான் வந்து இங்கே வந்து அவரோட கேட்டுட்டு செய்தபடியா இப்போ நான் ஏதாவது கேட்டா அவர் உடனே செய்வார். சார் நாங்கள் வெளியில இருக்கிறாக்கள் அங்கே இருந்து கொண்டு பிளபிடிச்சு கொண்டிருந்தோம்டா அவையில் எங்களோட வேலை செய்ய மாட்டோம். அது எப்படி எங்களோட தமிழாக்களுக்கு உதவி செய்யும்? அங்கிருந்து நாங்கள் அழுது கொண்டிருக்கிறது இங்க இருக்கிறாக்களுக்கு உதவி செய்யாது. அதான் நம்ம சொன்னோம். இடையில வந்து இங்க வந்து உதவி செய்ய தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, காசு அனுப்பாதீங்க. இங்க வந்து அங்க தமிழாக்களோட ஹோட்டல்ல இருந்த தமிழாக்களே சம்பாதித்துக் கொள்ளுங்க. அல்லது வந்து உங்களோட பழைய பள்ளிக்கூடத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை, உங்களோட பழைய பள்ளிக்கூட டீச்சர்ஸுக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டை கொடுங்க. ஸ்மார்ட் போர்டை கொடுத்தா தே கேன் அந்த உங்களோட பழைய பள்ளிக்கூடத்துக்கு கவர்மெண்ட் தேவை. ஏன் நாங்க கவர்மெண்ட் பதிவு இதுல வந்து நீங்க இங்க வந்து கொடுக்கல, இங்கதானே போகுது. அப்படி எல்லாரும் பார்க்க எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் அந்த வசம் வந்துடும். அங்க இருக்கிறாங்க எல்லாரும் தங்களோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு கொடுத்தின வேண்டாம். இங்க வந்து கூட ஸ்மார்ட் போர்டே கூட வாங்க எல்லா கிளாஸுக்குமே போடலாம். சார் அது வந்து அப்படி ஏன் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. நீங்க வந்து உங்களோட பிள்ளை ஆனா மோட்டர் பைக்கை மட்டும் அநேகமானாக்கள் வாங்கி கொடுப்பேன். என் தங்கச்சின்ற பிள்ளைக்கு நான் கொடுக்கணும். அது வந்து உதவி செய்யாது. நீங்க வந்து அவரை வந்து ஒரு கிரியேட்டிங் a very bad example and he won't have a value. அவர் சுயமாக முன்னேற முடியாது. அதான் நான் சொன்னேன், அந்த குளவட்டி கொடுத்தது அந்த கடலை வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். காலமா வண்டி இருக்கணும். என்ன அதோட நான் ஏர்ன் பண்ணினேன் இது வரும். ஆனா சும்மா காசை கொடுத்தா அதுக்கு வேல்யூ வராது. then you create problem, drug addicts and that addicts, and I think that's a problem, right? I mean inside அந்த இதுக்கு பதிலா அந்த மோட்டார் பைக்குக்கு பதிலா உங்களோட ஸ்மார்ட் போட்டே அல்லது சாப்பாடே கொடுக்கலாம். அங்க யாரோ சமைக்க போயினோம் அவர்கிட்ட இருந்து வரும். ஸோ ஐ திங்க் இந்த மைண்ட் அந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. யாழ்ப்பாணத்துல வந்து இருந்த ஆக்களுக்கு ஒரு ஸ்டோரி இல்லையாண்டா அது போய் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எப்படி நாங்க யாழ்ப்பாண ஆக்களுக்கு உதவி செய்ய போறோம்? ஏன்னா எல்லாரும் வந்து ஓடிட்டோம். இருக்கிற ஆக்களுக்கு எப்படி செய்யறது? நேரடியா நீங்க கவர்மெண்ட் என்ன செய்யறன்னு பார்த்து கொண்டு இருந்தோம்டா ஒன்றும் நடக்காது. 13 amendment fully implemented அது நடக்கணும். ஆனா நாங்க அது மட்டும் பார்த்து கொண்டு இருந்தோம்னா எங்க யாழ்ப்பாணம் எப்படி முன்னேறாது. அப்போ வந்து இப்போ எங்களை ஆக்கள் அங்க இருக்கிற ஆக்கள் வந்து கவர்மெண்ட் பற்றி நான் வந்து எல்லாம் சரியா நடக்குதுன்னு சொல்லல, அதை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்தோம்னா நாங்க இங்க யார் இங்க சர்வ் பண்றது? இங்க இருக்கிறாங்க. இப்ப வந்து இங்க அடிக்கடி வந்தா ஹோட்டல் பிசினஸ் இங்க நல்ல வடிவான பீச் இருக்கும். ஹோட்டல் பிசினஸ் கூட போச்சுருந்தா இங்க இருக்கிறாங்களுக்கு தானே. So I think அந்த மைண்ட் செட் கொஞ்சம் மாட்டோம். It's easy to say. It's not, right? பொதுவாக புலம்பெயர் நாடுகளிலே இருப்பவர்கள் அல்லது இங்கே இருப்பவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே இருந்து இங்கே வந்து வேலை செய்வதற்கு அல்லது முதலிடுவதற்கு அரசாங்கத்தின் உதவியோ அல்லது அமைச்சர் ஒருவருடைய உதவியோ நாடும்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இங்கே இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள், இவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறார், இவர் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறார் என்ற ஒரு விமர்சனம் தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது. இலகுவாக சொல்ல போனால் ஒரு துரோகி பாசல் ஒன்றை தந்து விடுவார்கள். எங்களுடைய வழக்க மொழியிலே அவ்வாறுதான் அழைப்பார்கள். இவன் ஒரு துரோகியா இருக்க போகிறேன். அப்படியான விமர்சனங்களை உங்களுடைய இந்த காலப்பகுதிகளே எதிர்கொண்டு எப்படி இந்த செயற்திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள்? அதே அம்மாட கதை சொல்ல போறேன்.
நீங்க விழுந்த எல்லாரும் வந்து சிரிப்பினம் கதைப்பினம் அதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களோட என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலை நடக்காது. Right? அப்போ வரைக்குள்ள அந்த மினிஸ்டரோடையும் கதைக்க போகைக்குள்ள சிலர் எனக்கு சொன்னவே அவரோட கதைக்கிறீங்க அவரோட கதைக்காட்டில் எப்படி நடக்கும் சிஸ்டம் அப்படி இந்த சிஸ்டமாக இருக்குது. அவரோட கதைச்சா தான் அவரை இங்கே கூட்டி கொண்டு வரலாம். அவரோட கதைச்சா தான் ஜாழ்ப்பாண ஹிந்து காலேஜுக்கு அவரை கூட்டி கொண்டு போகலாம். ஜாழ்ப்பாணம் ஹிந்து காலேஜில் போய்க்கல. இப்போ ஜாழ்ப்பாண ஹிந்து காலேஜ் அந்த பிரின்சிபல் வந்து டிரெக்டாக அவர்கிட்ட செக்ரட்டரியோட வச்சு எல்லாத்தையும் செய்யலாம். நான் வந்து ஒரு அளவையில் வந்துட்டு போயிட்டேனே. அப்போ இது அதே மாதிரி தான் இப்போ வேம்படிக்கு வந்து போய்க்கல அவருக்கு தெரியும். இப்போ அவையில் கதைக்கிறவையில் அண்ட் அவர் சொன்னார் நீங்கள் வந்து இப்போ ஜப்னா ஹிந்துக்கு மட்டும் ஸ்மார்ட் போர்ட் கொடுக்க இயலாது. இந்த முறை 4 எடுத்தேன்னா 2 இங்கே அலவுட் உண்டு வேம்படிக்கு. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து நான் ஒரு 10 வருஷமா வந்து எல்லாம் செய்துட்டு போனபடியா நான் செய்யக்கல எல்லாத்தையும் செய்யறேன். பேர்தானைக்கும் செய்யறேன், ரோனுவையும் செய்யறேன், இங்கேயும் செய்யறேன். ஸோ அப்படி செய்யக்கல 1/3 கம் ஹியர். பட் அவற்ற சப்போர்ட் அந்த 1/3 வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் 200%, not even 33% turn into double that, because I think now he feels obligated. அவருக்கும் I don't know அவர்களுக்கும் உங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறபடியா எல்லா பொலிட்டிஷியனும் அப்படியா I don't know. And educationல இருக்கிறபடியா எனக்கும் ஆல்சோ நான் வந்து டீல் பண்றது எஜுகேஷன் ஒன்று மட்டும். நான் வந்த நாள்ல இருந்து சொன்னேன் நான் வந்து இங்க வந்து எனக்கு வியாபாரம் வேண்டாம். I don't want to mix the business and the charity. I have only one desire. I want to make a difference. I think economic development, but I cannot develop it. Give the foundation opportunity. Once you do that, they will take it and run. I was here. So yes, it went through the difficult time. Nothing can stop them. But we have to give them a forum to succeed. Provide support to your school or vocation, education. Then it will. That's the best way to do that. So. அண்மை காலமாக இலங்கையிலே அது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே உயர்தர பிரிவிலே விஞ்ஞானம் அல்லது கணித பிரிவுகளிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. கூடுதலானோர் இந்த கலை பிரிவை நாடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அது விஞ்ஞான பிரிவோ அல்லது கணித பிரிவோ ஒரு கஷ்டமான பாடங்கள். கலைப்பிரிவிலே கல்வி பயின்றால் இலகுவாக அரச வேலைகளுக்கு செல்லலாம், பல்கலைக்கழகத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு மாணவர்களுடைய அதிகம் வளர்ந்து வருகிறது. நீங்கள் ஒரு விஞ்ஞானி என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இந்த கணித பிரிவில் அல்லது விஞ்ஞான பிரிவில் அதிகளவான மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதற்காக கூறக்கூடிய ஆலோசனை என்ன? நான் பிசிக்ஸ் செய்திருக்காட்டில் இவ்வளவு செய்ய இயலாது. நான் பிசிக்ஸில் சயின்ஸை செய்யக்கல. சயின்ஸ் செய்கிறாக்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த போர்ட் திங்கிங் அந்த வெளி ஓப்பன் பார்க்கலாம். அந்த ஸோ the science doesn't necessarily teach you physics அந்த புத்தகத்தை அந்த பிரச்சனை என்னன்னா இங்க என்ன டியூஷன் அது இதுண்டு புத்தகத்தையே படிக்கணும். அது கூடாது. நீங்க வந்து சயின்ஸ் நினைக்கல அந்த அது எங்களுடைய வாழ்க்கையோடைய இயற்கையா எப்படி உதவி செய்யுது அப்படி நினைக்கல. நீங்க வந்து நீங்க ஒரு அந்த அந்த லைட்டை பார்த்துட்டு சுயமாக நாங்கள் சிந்தித்து அதை வெவ்வேறு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். என்ன அப்ப அதே எக்ஸ்பிளனேஷன் அவரை அதே ஆள் தான் ஒரு ஆண்டர்பிரனராயும் சக்சஸ்ஃபுல்லா வேலை தான். ஆர்ட்ஸை படிச்சு அந்த ட்ரைனிங் உங்களுக்கு இல்லை. ஆர்ட்ஸ் முன் போகல, கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் சயின்ஸ் ரெண்டையும் செய்தீங்களா கிராஸ் டிசிப்ளின் செய்யக்குள்ள then you are really trained for the next generation work. You have an idea, right? Then you need the science. Otherwise, somebody else is going to tell you how to implement your idea. Then it's not your idea, right? So if you want to be an entrepreneur and want to become a leader, you need that foundation. STEM education is extremely critical. And also the students
need to get training during the school time. Currently, they go to school, go to tuition. So they are becoming bookworm. Yeah. That really, because you need to allow them to think it through their brain and say, what is that means? Is right? பாடமாக்கி கொண்டு போனா தனியே நாங்கள் அந்த புத்தக கல்வியோடு மட்டும் நின்று விடுகிறோம். அதால அந்த அந்த தியரிட்டிக்கலா இருக்குது. அது அதற்கான நடைமுறை இலங்கையினுடைய கல்வி முறையிலே அது இருக்கிறதா? நீங்கள் யோசிப்பது, நீங்கள் செய்ய வேண்டி நினைப்பது என்பது சரியான ஒரு விடயம், சரியான ஒரு அறிவுரையாக இருக்கிறது. ஆனால் அதற்கான பலம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது வேறொரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. இலங்கையினுடைய கல்வி மாற்ற வேண்டும். அதை நாங்கள் அது கல்வி முறையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். கல்வி முறையில பெருசான மாற்றம் ஸ்டெம் எஜுகேஷனுக்கு கொடுக்கணும். யுஎஸ்ஏல வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முதல் செய்தவை. இங்க வந்து இப்ப நான் சுஷில் பிரேமஜயந்தோட கனகாலமா கதைக்கிறோமே வந்து இப்ப வந்து அவர் கமிட்டட், அவர் வந்து செய்யறதுக்கு வந்து கிராஸ் ரூட்டும் ஒத்துக்கொள்ளணும். இப்ப அவையில் இப்போ வந்து இந்த சைலோன்னு சொல்லுவேன், ஒவ்வொருவரும் தங்கட மனநிலை, ஒவ்வொருவருடைய மனநிலை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொண்டு இருக்கேன். அந்த அதை பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதை பிரேக் பண்ணினா தென் I think you have a very good foundation. It can. நீண்ட காலமாக நீங்கள் அமெரிக்காவிலே வேலை செய்கிறீர்கள், இங்கே வந்து செல்கிறீர்கள். அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கும் இங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான கல்வி வேறுபாடு அல்லது கல்வி முறை வேறுபாடு எப்படி இருக்கிறது? If you want இங்க அந்த பட்சர் அங்கே எடுக்கணும், முதலாவது வருஷம் ஆர்ட்ஸ் தான் படிக்கிறேன். லிட்ரேச்சர், ஹிஸ்டரி, communication. Want to become a scientist, you need to have the so arts is important. Everyone needs. I mean, literature, you need it. You need to be able to talk, right? So first year everyone learning. After that, everyone goes and specialize in some, then start taking the science. So இங்க எல்லாரும் சயின்ஸுக்கு போறாங்களுக்கு ஒழுங்க எழுத தெரியாது, கதைக்க தெரியாது, ரைட்? அண்ட் ஆர்ட்ஸுக்கு போறாங்களுக்கு சயின்ஸ் டெக்னாலஜியை பற்றி ஒன்றும் தெரியாது. அது கூடாது. எல்லா பிரிவுகளையும் அறிந்து வைத்திருந்தால் உண்மையா அவர் ஒரு விஞ்ஞானி. அது எல்லா பிரிவும் தெரியும். ஆனா அப்ப அங்க படிக்கிறார்களுக்கு பிசிக்ஸும் எடுக்கணும், கெமிஸ்ட்ரியும் எடுக்கணும், ஸோ மேத்தும் எடுக்கணும். இங்க அந்த செப்பரேட்டா வச்சு அதை மாற்றணும். ரிசர்ச் இவையோட செய்யக்கூடிய எல்லாம் இந்த ரிசர்ச் சொல்லலாம். ஒரு இடத்துல என்ஜினியரிங், ஒரு இடத்துல கெமிஸ்ட்ரி, எல்லாம் தேவை. And கம்ப்யூட்டரும் தேவை, கம்ப்யூட்டர் சயின்ஸும் தேவை. So I think we need to break the barrier and the solo, right? இந்த silos எல்லாம் எடுத்துட்டு தடைகள் விளக்கப்பட வேண்டும். தடைகளை விளக்கப்படணும். அது கஷ்டம். நீங்கள் இம்முறை வரும்போதும் 2 பாடசாலைகளுக்கு விஜயம் செய்வேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறீர்கள். ஒன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, இன்னும் ஒன்று வேம்படியில் மகளிர் கல்லூரி. இரண்டுமே யாழ்ப்பாணத்தினுடைய பிரபல பாடசாலைகளாக இருக்கின்ற, அடையாளப்படுத்தப்பட்ட அந்த வளங்கள் அதிகமாக இருக்கிற பாடசாலைகளாக தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் 30 ஆண்டுகளாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல பாடசாலைகள் இருக்கிறது, பல கிராமப்புறங்களில் அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறது. அதை நோக்கி உங்களுடைய கல்வி செயற்பாடுகள், இந்த திட்டங்களுக்கான விரிவுபடுத்தும் நோக்கம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நீங்களும் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலையிலே அதை வாரி வழங்குவதற்கான? குட் கொஸ்டின். பட் யாழ்ப்பாணம் ஹிந்து காலேஜுக்கு போனது என்னன்னா, நான் ஓல்ட் பாய். ஸோ வந்த உடனே 5 வருஷத்துக்கு முதல் வரைக்குள்ள செந்தில் மாறன் அப்பான் புதுசாக பிரின்சிபலாக வந்தவர். அவரையும் இருந்து கழிச்சம் எப்படி ஏன் இந்த யாழ்ப்பாணம் ஹிந்து இந்த நிலைமையில இருக்குது இருக்கைக்குள்ள ஒரு சரியான ஆளுக வந்தாரு. எப்படி எவ்வளோ திறமான இடம் ஏன் எப்படி இருக்காண்டு. ஸோ அப்போ அவர் பிரமாணன் அப்போ புது பிரின்சிபலாக அவர் ஹி இஸ் டெடிகேட். நான் சொன்னேன், நீங்கள் ஓல்ட் பாய்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி எடுங்கோ. என்னிட கேட்டார், ஸ்மார்ட் போட்டாங்க. முதல்ல ஒரு 10 கொடுத்தாங்க, 2 பில் பண்ணாங்க. இன்னும் ஒரு வரைக்குள்ள அதன் மினிஸ்டர் ஆல்ரெடி சார், என்ன நீங்க அங்கே அவைகளுக்கு நல்லா கொடுத்துட்டீங்க, 4 அங்கால போகாது, இங்கால 2 கொடுங்க.
வெம்படி கண்டு எங்களுடைய அக்கா என் தங்கச்சி எல்லாரும் வெம்படி தான் போனவேன். ஸோ நான் இங்கே தொடங்கினது என்னடா எந்த ஸ்கூலுக்கு இப்போ போகிற வழியில் எங்கே தெரியுமா போகிறோம்? ஓமந்தையில். ஓமந்தையில் நான் அப்பா படிப்பிச்சவர். ஓமந்தை சென்ட்ரல் காலேஜ். என் அப்பாட படமும் இருக்கின்றவன். ஸோ அங்கே வந்து போயிட்டு அதில் செய்ய போகிறேன். மேலே அதுக்கு பிறகு சாவச்சேரி அந்த சரஸ்வதி. ஸோ எந்த கனெக்ஷன் வந்து அதுக்கு இருக்கிறபடியாக தான் நான் செய்தேன். அதே மாதிரி எல்லாரும் இங்கிருந்து போனாக்கள் தங்களை பள்ளிக்கூடங்களுக்கு செய்தா நல்லா நடக்கும். ஆனால் then I'm going to answer your question now. The Minister, this is the major discussion we had. Minister is very dedicated. He talked to China and India. They are getting smart board. They want to give it to he said the big these guys are getting it, so he is going to give it to the poor area, and that's the way he is planning. And there is only so much I can do, right? But I hope others will continue, and I think it's very critical. I mean, all the schools need support. Did I answer your question or? I didn't fully answer, but I do want to do it. But I will go. What I'm trying to do is encourage the others. I mean, don't worry. I mean, I can tell them this is what I did. I mean, they can. My answer is if the expatriates give 5% of their income for 5 years to wherever they started from, the whole problem will be sorted, and Jaffna will be very successful. உலகத்திலே COVID-19 காலத்தில் எல்லா நாடுகளிலுமே வந்து கல்வி ஒழுங்கில் ஒரு மாற்றம் வந்தது. கல்வி ஒழுங்கு இணையவழி மூலமான கல்வியை நோக்கி சென்றது. ஆனால் பல நாடுகள் இப்போது அந்த விட்ட இடங்களை எல்லாம் நிரப்பி அவர்கள் கல்வியிலே மீண்டும் வளமை போல இயங்கார்கள். ஆனால் இலங்கையிலே வந்து இன்றும் வந்து பல பரீட்சைகள் நடைபெறாமல் இருக்கிறது. ஒழுங்குமுறை இன்னும் மாற்றம் அடையவில்லை. அதை அவர்கள் எப்படி மாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அந்த மாற்றங்கள் வராமல் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டத்தை எவ்வாறு சரி செய்வது? இப்போதும் தவணை பரீட்சைகள் எல்லாம் அடுத்த ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருட தவணை பரீட்சை இன்னும் அந்த மாற்றத்தை நோக்கி நகரவில்லை. இது தொடர்பாக கல்வி அமைச்சரோடு நீங்கள் பேசும்போது, இல்லாட்டால் உங்களுடைய செயற்பாடுகளை இங்கு நடைமுறைப்படுத்தும் போது அதற்கேற்ற வழிவகைகளை ஏதாவது திட்டங்களை வைத்திருக்கு? Students not going to school, the effect is miserable. அது வந்து அந்த எஃபெக்ட் வந்து it's there forever. So it's wrong. Student I mean they need to go to school. அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகல புத்தகம் மட்டும் படிப்பிக்கிறதில்ல, எப்படி வாழ்க்கையில் இருக்கிறதுன்ட்டு படிக்கிறது. அந்த வீட்டில் இருந்து ஜூம் எடுக்கல அதெல்லாம் அவளுக்கு வராது. அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்கிறதால I think they need to do it. I don't know how easy it is to, right? I mean, திருப்பி கொஞ்சம் அட்வான்ஸ் பொருளாதார நிலைமை மோசமாக இருக்கிறதால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதே நேரத்தில் அந்த டைம் இருக்கிற நேரத்தில் நாங்கள் எங்களோட அப்பா அம்மா ஊராக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தா, உங்களுக்கு தேவை எல்லாம் 100% வரையில. ஆனால் ஏன் எங்களோட பிள்ளைகளை தம்பி அங்கே போய் அவனுக்கு கோயில உதவி செய், தம்பி அவன் அந்த பாவம் அவனுக்கு டைப் பண்ணலாம் தெரியாது, அந்த ஒரு சின்ன ஒரு கடை தொடங்கி இருக்கிறார், அவருக்கு கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் உதவி செய், உனக்கு நல்லா தெரியும் தானே, அவருக்கு போய் உதவி செய். அல்லது அந்த ஹாஸ்பிட்டல்ல அங்கெல்லாம் ஓவர் ஸ்டாஃப், கொஞ்சம் போயிட்டு நீங்க அவைகளுக்கு உதவி செய்யுங்க, அதை பேஷண்ட்டை கூட்டிக்கொண்டு போறதுக்கு அல்லது பேப்பர்ஸை. அந்த மைண்ட் செட் வரும். நாங்க வந்து எப்போ வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இருக்கிறோம். கவர்மெண்ட் இஸ் நெவர் அ சொல்யூஷன். It is the people, and they need to take the responsibility. And ஒரு 1.5 வருஷம் அட்வான்ஸில் எடுத்துட்டு இருக்கணும். ஏன் வீட்டில் இருப்பான்? என்ன அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் வாலண்டரியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால்
they will accept. உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒரு 10 பேர் வந்து எனக்கு கொஞ்சம் நான் காசுன்னு தர வேண்டாம், நான் சொல்லுங்க நான் உங்களை உதவி செய்யறேன்டா, நீங்க எடுக்க மாட்டீங்களோ? எடுப்பீங்க. அது வந்து ட்ரைனிங், அது அது ஒரு எஜுகேஷன். அங்க இங்க வந்து இது எப்படி செட் பண்றது, எந்த வால்யூமோட அரேஞ்ச் பண்றது, அப்படியெல்லாம் நீங்க படிச்சா என்ன. The current situation is bad. I don't think the students and the young generation when they wasting 2 years of their life, right, prime time life, for no reason, sitting home. Then if you allow them to sit home, they become drug addicts or lazy people. They don't want to do anything, they don't know how to. So I think the parents has to step up. I think I'm pretty sure if people come and ask தம்பி நான் இங்க வாங்க, நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணேன், இங்க வாங்க நான் கிளீன் பண்ணி தரேன் அண்ட் ஆக்கள் எடுப்பினா, அந்த மைண்ட் செட் தான் இப்ப அது உடனே செய்யலாம். இன்டர்ன்ஷிப் எங்களுடைய மண்ணில் இருந்து பலர் வந்து வெளிநாடுகளிலே பேசப்படுபவர்களாகவும் வெளி உலகம் போற்றக்கூடியவர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். நீங்கள் அதே போன்று நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள், தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். பல இடங்களிலே எங்களுடைய தமிழ் மக்கள், யாழ்ப்பாண மக்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தமிழ் பேசும் மக்களாக சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இளைஞர்களுக்கு அந்த சிந்தனையை நோக்கி இல்லாட்டில் இவ்வாறு ஒருவராக வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. தற்போதைய காலத்தில் என்ன செய்து விடுவோமோ அதை செய்துவிட்டு போவோம் என்றுதான் யோசிக்கிறார்கள். ஆகவே இங்கு அவர்களை வழிப்படுத்தல் என்பது சரியாக இல்லாமல் இருக்கிறதாக பார்க்கிறீர்களா? வழிப்படுத்துறது இல்லாம இல்லை, ஆனா 30 வருஷம் வந்து யுத்தம் அண்ட் அவங்க இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்ப வந்து ஓடி ஒளிச்சு ஒரு இடத்துல இருந்து சாவச்சேரி அங்கால போய் இங்கால ஓடி தெரிஞ்சாது. அப்ப அந்த மைண்ட் செட் வந்து ஜஸ்ட் சர்வைவல். So it will take a while. Wound is going to take a while too. And I think the expatriates who succeeded can help to change it. I think இங்க வந்து கொஞ்சம் டைம் தான் கொடுக்கணும். தம்பி உங்களுக்கு காசு, ஓகே நான் காசு, அது தேவையில்லை. தம்பி அந்த காசை பாவிச்சு நான் உங்களோட வந்து இருந்து கொஞ்சம் கதைச்சு நான் என்ன மாதிரி அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் வச்சதவே. அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்களும் கஷ்டப்படுவாங்க நாங்க இந்த வீடுகளை வாங்கி தாரேன், பட் நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். We need to educate them. The expatriates are the one who can do it, and they need to do the time. உண்மையிலே நீங்கள் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலே யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார சீரழிவு பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார சீரழிவு என்ற ஒரு விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சீரழிவு, ஓகே. இல்லை, அதில் 5 ஆண்டுகளுக்கு முதல் போதை வஸ்து பாவனை ஒரு குழப்ப நிலை இருந்தது, ஆனால் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறீர்கள். 5 வருடத்துக்கு முதல் வரைக்குள்ள முந்தி வந்து நான் சின்ன இருக்கைக்குள்ள எங்களோட ப்ரொட்டஸ்ட் வச்சது அந்த மெரிட் பேசிஸ் வேணுமென்று தரப்படுத்தல். இப்ப வந்து அதே எங்களுக்கே தேவையில்லை, எங்களுக்கு அந்த மெட்ட அதெல்லாம் நாங்கள் தப்பி இருக்கிறோம். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் வந்து அப்போ வந்து என்னன்னா, அந்த எஜுகேஷன் அந்த 30 வருஷம் ஓரால அந்த கொஞ்சம் அந்த ட்ரக் அடிக்ஷன்ஸ் அண்ட் வேறு அந்த இதுலெல்லாம் கொஞ்சம் கூடிட்டுது. ஏன்னா மைண்ட் செட், ஐ மீன் ஐ திங்க் யூ கேனாட் பிளேம் த சிச்சுவேஷன். ஸோ ஹவு டு வி சேஞ்ச் இட்? அண்ட் I saw the big difference. அந்த 5 வருஷத்துல முன்னுக்கு வரைக்குள்ள ஜெஃப்னா ஹிந்துவில் பெருசாக இருந்தது. இப்போ வந்து நல்லா குறைஞ்சி எல்லாரும் வந்து நல்ல கிளாஸில் எல்லாம் நல்லா செய்யணும். ஸோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி and I think we need, the best is we need to help the teachers, schools to regain the merit, right? So, அதுபோல புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் 5 வீதத்தை இங்கே வடகிழக்கு மக்களுக்காக
வழங்க வேண்டும் அரசாங்கத்தினூடாக, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு முறையில் 5% தங்களுடைய வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். 5 வருஷம் 5 வருஷம். அதை எப்படி அவர்கள் சாத்தியமாக்கக்கூடியதாக இருக்கு? நீங்கள் அதை சொல்லலாம், நீங்கள் அதை முன்னோடியாக செய்து காட்டலாம். ஆனால் எல்லோருமே அதை நோக்கி எப்படி சிந்திப்பார்கள்? I think yeah, that's a tough question. So I sometimes சில வேளை வேற ஜோசிக்கிறேன் யாராவது இதை வந்து நாங்க எல்லாரும் செய்யக்கல முடியுமா என்ற சின்ன விஷயங்கள் அவளுக்கு தெரியாது. அது வந்து இங்கேயும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த நான் சொல்றேன் இந்த செந்தில் ராமனோட கதை, செந்தில் மாறனோட கதை கேட்கல. ஓல்ட் பாய்ஸை ஒரு டெக்ஸ் அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து போட்டிருக்கிறார். எல்லார்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அவள்கிட்ட காசு கேட்டுட்டு தென் அது பிறகு ஒரு ப்ராஜெக்டை முடிச்ச உடனே இவ்வளவுதான் முடிஞ்சது அனுப்புவார். அப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நம்பிக்கையை வளர்த்தா வெளிப்படைத்தன்மை எல்லாரும் வந்து கொடுப்பினோம். அந்த கீ அந்த ஆல் பாய்ஸ் அண்ட் ஆல் கேர்ள்ஸ் வேலை வந்து ரீச் அவுட் பண்ணினா ஃப்ரம் த அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாரும் வந்து கனெக்ஷன் இருக்குது. சிலருக்கு வந்து $5 தான் கொடுக்கலாம், சிலருக்கு 5000 கொடுக்கலாம். அப்ப அவையில ரீச் பண்ணி அவையில தெரியல என்னென்ன வேணும்னு தெரிஞ்சா அந்த ஸ்கூல்ல இருந்து that would be a good start. அந்த கேட்கல I think that's the best way to achieve it. இங்க இருக்கிற மக்களினுடைய மனநிலையில் என்ன மாற்றம் பெற வேண்டும்? இந்த விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக இருந்தால் ஒரு விஞ்ஞானி என்ற ரீதியிலே, ஒரு புலம்பெயர் நாட்டிலே இங்கிருந்து சென்றவர் என்ற அடிப்படையிலே மாற்றம் என்பதை எப்படி எதிர்பார்க்கிறீங்க? மாற்றம் இப்ப நடக்கிறது. I think இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த சுய நம்பிக்கை அது முக்கியம். இங்க வந்து சுய நம்பிக்கை. அதை வந்து முந்தி நான் போய்க்குள்ள என்னால செய்ய முடியும், என்னால ஏழுமன்னு சொல்றாங்க. அந்த சுய நம்பிக்கையை திருப்பி கொடுக்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு, இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு. அதை வந்து அந்த அதன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலுக்களால அவைகளுக்கு பில் பண்ணி அந்த சக்சஸ்ஃபுல்லான நாட்கள் வந்து கதைச்சு அவைகளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை பில் பண்ணினா then I think the change will take place. சுய நம்பிக்கையை தான் திருப்பி வரணும். மற்றது வந்து எமோஷன். நேற்றைக்கு முடிஞ்சிட்டு ஒன்றும் செய்யல, இன்றைக்கு பார்க்கணும் என்ன. அதே அந்த மைண்ட் செட்டையும் கொண்டுண்டா I think no one can stop. இதை இறுதியாக என்னுடைய கேள்வி, எல்லாவற்றுக்கும் இதற்கெல்லாம் காரணம், இல்லாவற்றை இதையெல்லாம் வழிப்படுத்த வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் தலைவர்கள், எமது மக்களுக்கு இருக்கின்ற தலைவர்கள். அவர்கள் இந்த விடயங்களில் எல்லாவற்றையும் சாதாரணமாக எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஒரு கல்வியலாளரால் ஒரு முன்னோக்கி சிந்தனையை நோக்கி அதை வளப்படுத்த முடியுமாக இருந்தால் மக்களினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அதை கட்டாயமாக பல மடங்கு சிந்திக்கவும். ஆகவே எமது அரசியல் தலைவர்களினுடைய மனங்களில் எவ்வாறான மாற்றங்கள் வரணும், எவ்வாறான சிந்தனைகளை நோக்கி அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அரசியல்வாதியை வந்து எலெக்ட் பண்றது மக்கள் தானே. I think it's people need to demand that. Right? They need to எங்களுக்கு வந்து இந்த இதுகள் முக்கியம். அந்த செட் எந்த ஊர்லயும் வித்தியாசமான அரசியல்வாதிகள் இருக்கணும். எங்களோட ஊர்ல டொனால்ட் ட்ரம்ப் இஸ் தேர். ஆனா அவரை வந்து டாமினன்ட்டை விடாமல் பார்த்து கொண்டது சில வேளை அடுத்த முறை எலெக்ஷன்ல வெண்ணலாம். ஆனா அந்த காட் பண்ணி இருக்கிறது வந்து பீப்புள் வந்து அவர் வந்தாலும் அவர் டேமேஜை செய்ய இல்லாமல் காட் பண்ண ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு டெமோக்ரஸியில இப்படிப்பட்ட ஆக்கள் வருங்க. டொனால்ட் ட்ரம்ப் வருவார், வந்தவர். ஒரு ஆனா ஆக்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தா டேமேஜை குறைக்கலாம், அது மட்டும்தான் செய்யலாம். ஆனா மற்றது வந்து இந்த நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஆக்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கொடுக்கணும். பொலிட்டிஷியன் வந்து சில வேளை நாங்க சொல்ற அவையில் வந்து their goal is to win the election, right? I mean that's it. So they will do, I think it's not here, everywhere, the whole world. I know, I dealt with politicians, even the good politicians, certain times they had to act.
They won't be able to do everything they want to do because they need to win the election. So at the end of the day, it's a people. People need to stand up and select the right person because it's vote is in your hand. இதோடு இந்த வாரத்தினுடைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் விஞ்ஞானி, எமது மண்ணை சேர்ந்தவர், உலகம் போற்றிக் கொண்டிருக்கும் ஒருவர். எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மக்களுக்கு பல்வேறுபட்ட தன்னுடைய செயற்பாடுகளையும் திட்டங்களையும் பல அறிவுத்திறன் சார்ந்த தகவலையும் வழங்கியிருக்கிறார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் எமது கலையகத்திற்கு வருகிறமைக்கு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகும் நாங்கள் புலேந்திரன் சுலக்ஷன் மற்றும் தேவராஜ்.